ஹாய் கோலாக், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிஹெச்பியில் சாப்னு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஹலோ வேர்ல்ட் இருக்குது. இங்கே இவ்வளோ ஒயிட் ஸ்பேசஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஒயிட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சாப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சாப் டாலர் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ட்ரிம் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் அ மினிட். ட்ரிம் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எக்கோ டாலர் ஸ்ட்ரிங்கு அதை கொடுப்போம். அடுத்தது எக்கோ டாலர் ட்ரிம் ஸ்ட்ரிங். இதை கன்கார்டினேட் பண்ணிடுவோம். எப்படி கன்கார்டினேட் பண்ணுறதுன்னா, ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் வந்து இந்த டாட் வச்சு தான் பண்ண முடியும். இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வேர்ல்டு நார்மல் ஸ்ட்ரிங், அதாவது நம்ம ட்ரிம்டு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு, அந்த ஸ்பேசஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஒயிட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது இன்னொரு யூஸ் கேசஸ் காட்டுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதை பார்ப்போம். பாருங்கள், ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குது, ட்ரிம்டில் இல்லை. ஓகேவா? இப்போ வேறு ஏதாச்சும் சொல்கிறேன். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஆகட்டும், வேர்ல்டுங்க வேர்டை ரிமூவ் பண்ணணும் சாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. வெயிட் அ மினிட். இது ஏன் ரிமூவ் பண்ணலன்னா, சாப் ஃபங்க்ஷன் ரைட் சைடில் உள்ளதான் ரிமூவ் பண்ணணும். ரைட் சைடில் உள்ள எண்டில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ சாப் ஃபங்க்ஷன் ரைட் சைடில் உள்ளதான் ரிமூவ் பண்ணோம். இப்போ இதுவே இந்த வேர்ல்டு ரிமூவ் பண்ணால் சப் எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். இந்த சாப் ஃபங்க்ஷனோட யூஸ் கேசஸ் தான் clean up user input, formatting data for display, removing trailing special characters நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ட்ரிம்மிங் ஃபைல் பாத்ஸுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். cleaning up data from files, processing strings in loops, preparing data for storage. இதுதான் அதோட யூஸ் கேசஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த சாப் ஃபங்க்ஷனில் யூஸ் கேசஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் guys.